ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து இந்த கிளாஸில் சின்ன கிளாஸு, இதில் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம், 5 முந்திரி, நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி வந்து சாதத்துக்கு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். நான் இந்த அரிசி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும். இதை 3 தடவை நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இப்போ இதை நல்லா நான் 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு நான் ஒரு கிளாஸ் இதில் நான் அரிசி போட்டுருக்குறேன். 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். அதில் இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் அரிசி நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் இப்போ வந்து 1.5 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும். நம்ம எப்பயும் சாதம் வடிக்கிற மாதிரி தான். 3 விசில் வரட்டும். அது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். அதில் இது நல்லா பெரிய ஸ்பூனுங்க. அது நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ முந்திரியை நான் போட்டுக்கிறேன். அதில் நல்லா அதை வறுத்துக்கலாம். நம்ம நல்லா இது கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். இப்போ முந்திரி நல்லா வறுந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் இதையும் போட்டு நல்லா இதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா அதை வேக்காடு வெந்தால் போதும். அதில் இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சின்ன தக்காளியாக போட்டுக்கிறேன். நான் மெலிசாக கட் பண்ணி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா சாதம் கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து பாசுமதி ரைஸில் தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடு ஒயிட் ரைஸ் இருந்தால் கூட நம்ம இந்தமாரி செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடித்து வச்ச பாசுமதி ரைஸை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிளகு பொடியை வந்து நான் பொடியாக நல்லா நுணுக்கி வச்சுருக்கிறேன். மிளகு பொடி அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடைசியாக நம்ம நெய் ஊற்றி இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. உதிரியாக சாப்பாடு. நம்மளுடைய மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.